உத்திராடம் சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. மேஷத்தில் பாருங்க கிருத்திகை சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிம்மம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சூரியன் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு விஷயம் பாருங்க, உங்கள்கிட்ட இந்த கேதுவோட லாஜிக் என்ன? கேதுவோட லாஜிக் அப்படின்னா அந்த தனுசு ராசிக்கும் மேஷத்திற்கும் சிம்மத்திற்கும் உள்ள லாஜிக், இவங்க 3 பேரையுமே கேது கனெக்ட் பண்ணுறார். அதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன். காலபுருஷனுக்கு 5வது இடம், கேதுவுக்கு 5ஆம் இடம்னா ரொம்ப பிடிக்கும் என்பதால் நீங்கள் உங்கள்கிட்ட மூலம் இருக்குது 1 2 3 4 கேது, அவர்கிட்ட அஸ்வினி 1 2 3 4 இருக்குது. வேறு மேஷம், இந்த பக்கம் சிம்மத்தில் உங்களுக்கு மகம் இருக்குது 1 2 3 4. ஆகையால் நீங்கள் 3 பேரும் கனெக்டடாக இருக்கீங்க. ஆக எதை தொட்டாலும் சிம்மத்தை தொடலாம், எதை தொட்டாலும் மேஷத்தை தொடலாம், இவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். சூப்பர், ரைட். ஒத்து வராத ராசி எது? எது உங்களோட செட்டே ஆகாது? நெருப்புக்கு நீர் தான் எதிரி. சிம்பிள், அவ்வளோதான். இந்த லாஜிக்கோட வாங்க. நீங்கள் ஒரு நெருப்பு ராசிங்கிற லாஜிக் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கண்டினியூட்டி புரியும். நெருப்புக்கு நீர் தான் எதிரி என்பதால் நீர் ராசிக்காரங்க யார்? மீனம், கடகம், விருச்சிகம். இது 3 உங்களுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் நீர் ராசி.